ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதுல ஒருவர் யார் தெரியுமா? அத்தையூஸ். தன் குடும்ப வாழ்க்கையில், தனது ஒழுக்க வாழ்க்கையில மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். தனது மகள் நன்றாக விளங்குகிறது, தனிமையில என்ன செய்யறான்? யாரோடைய பேசிக்கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு வாராரு காண்டாரன்னு சொன்னா, என்ன யாரோட பேசுறீங்க, என்ன விஷயம் அப்படி என்று கேட்காமல், என் மகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னது அப்படி நம்பிக்கை, ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்க அதாவது அவங்கள ஆர்வம் ஊட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு தையூஸ். மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம். ஒரு விஷயத்தை விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு செல்வது. நீங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களோட கண் முன்னால சினிமா விஷயங்களை ஒரு மகள் பார்க்கிறா, மனைவி பார்க்கிறாங்க. அது போல என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. நடிகை நடிகர்களை பற்றிய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு தையூஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் நுழைய மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உங்களோட நிம்மதி போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கையுடைய அந்த நிம்மதி இருக்குதே, அது போகக்கூடாது என்பதனுடைய பின்னணி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.